வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா UAE T20 லீக்ல 9வது மேட்சான ஷார்ஜாவுக்கும் MI எமிரேட்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம சேனல் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ்டர் 11 அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். டெய்லி நமக்கு ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் வைஸாவும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ஜால தான் நடக்கு. ஸோ இந்த மேட்சுக்கான இந்த சீசன் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஒரு மேட்ச், அதுல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. 150 to 169 ஒரு இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் 198, லோ ஸ்கோர் 167, ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 180 வரைக்குமே இந்த பிட்ச்ல வந்து எதிர்பார்க்கலாம். 160ல இருந்து 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு டீமா தான் இருக்காங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வாசிமும் குஷால் பெரேராவை தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிளெச்சர், அதுக்கடுத்து பூரான், அம்பத்தி ராயுடு, டிம் டேவிட். ஸோ இவங்களோட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பேட்டிங். யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆல்ரவுண்டர் கிடையாது. டிம் டேவிட் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே இந்த சீசன்ல, அதாவது UAE T20ல சப்ளையர்னு சொல்லி 2வது இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனோட வர்றதுனால அவருக்கு பெருசா வந்து பவுலிங் ரோல் வந்து இருக்காது. அண்ட் அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிராவோ, அகில் கொஷன், ஷார்மைல், அடுத்து ட்ரெண்ட் போல்ட், வேன் ஃபாரிக்கி 5 பேர் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்டியூட்ல இருந்து ஒன்னு செகண்ட் பேட்டிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனோட வருவாங்க. செகண்ட் பவுலிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த சப்ளையர்ல. ஸோ அது கூட பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை வந்து அது பெருசா வந்து பாதிக்காது. அதனால நீங்க தைரியமா பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸே ட்ரை பண்ணிட்டு போங்க. ரிஸ்கா வந்து ட்ரை பண்ண வேணாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் வந்து நல்லாவே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது இந்த 5 பவுலர்ஸ் வந்து கரெக்டா இருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரு கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றா அப்படிங்கிறதே ஒரு பிளஸ் தான். ஏன்னா 4 ஓவர் நம்ம எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் கரெக்டா பவுல் பண்ணாங்கன்னா அதுவே நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், ஃபரிக்கி, அகில் கொஷன் இந்த 3 பேருமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்த டீம் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். பிளஸ் இந்த 3 பேருமே கொஞ்சம் சேஃபான பிளேயர்ஸ் தான். அதாவது எல்லாருமே பாருங்க, அகில் கொஷனா இருக்கட்டும், ஸோ 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட், 2 விக்கெட், ஃபரிக்கி 1 விக்கெட், 4 விக்கெட், 3 விக்கெட் சொல்லி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவுலிங் ஆப்ஷன்ல பிராவோ வந்து ட்ரை பண்ணுவாங்க ஃபார் அகில் கொஷனுக்கு பதிலா. ஸோ எந்த காம்பினேஷன் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரெண்ட் போல்ட், ஃபரிக்கி வந்து கம்பல்சரியா எல்லாருமே ட்ரை பண்ணிடுவாங்க. ஒருத்தர் வந்து அகில் கொஷனை ட்ரை பண்ணலாம், ஒருத்தர் வந்து பிராவோவை ட்ரை பண்ணலாம். பட் நம்ம வந்து அகில் கொஷனோட போகலாம். பிராவோ வந்து கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ண மாதிரி தெரியல. அதனால நீங்க வந்து அகில் கொஷன் தான் மெயின் ஸ்பின்னராகவும் இருக்காரு. அதனால நீங்க அகில் கொஷனே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வாசிம், குஷால் பெரேரா, ஃபிளெச்சர், பூரணி, ராயுடு, டிம் டேவிட். இதுல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன். ஸோ நிக்கோலஸ் பூரன் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜான ஸ்கோர் ஆடி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த மேட்ச்ல டக்ல போனா கூட பிரச்சனை கிடையாது. ஃபார் ஸ்மால் லீக் தான். இப்போ நம்ம எல்லாமே ஸ்மால் லீக் தான் சொல்றோம். ஏன்னா எல்லாருமே அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாசிமா இல்ல ஃபிளெச்சரா அப்படிங்கிறதுலயும் யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. வாசிமும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா எல்லா மேட்சுமே சூப்பரா ஸ்கோர் பண்றாரு. ஃபிளெச்சரும் பாத்தீங்கன்னா கிடைச்ச சான்ஸ் எல்லாமே சூப்பரா பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3, 4வது ஆப்ஷன்ல பூரன், 5வது ஆப்ஷன்ல இந்த 2 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தரை நீங்க பிக் பண்ணாலே போதுமானது. வேணும்னா நீங்க டிம் டேவிட் வந்து 6வது ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ஜா டீம். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான டீம். நல்ல பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வச்சிருக்காங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது கப்தில், சார்லஸ், ஹோல்கர், ரிகோரி, அடுத்து டிக்வெல்லா, டேனியல் சாம்ஸ், ஹேம், அடுத்து கிறிஸ்டோக்ஸ், மதுஷங்கா, ஜாதுல்லா, அடுத்து தீக்ஷனம். பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சாம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பேட்டிங்கும் பண்றாரு பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாரு. நம்ம சொன்னது கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ற பிளேயர் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிறிஸ்டோக்ஸும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு.
அதுக்கடுத்து தீக்ஷானாவும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்றாரு. விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் இந்த சீசன்ல இது வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு. கிறிஸ் வோக்ஸ் வந்து 4 விக்கெட், சாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் பிளஸ் ரன் அடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த 3 பேருமே ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடியது தில்ஷான் மதுசங்காவை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ தில்ஷான் மதுசங்கா வந்து ஒரு 30% தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்மளோட இதுபடி 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிட்டாரு, விக்கெட் எடுக்கல, அது பிரச்சனை கிடையாது. இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 4 ஓவர் பவுல் பண்ணாலே பெஸ்ட் தான். ஸோ அதனால இந்த பிளேயரை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ 4வது ஆப்ஷனா நீங்க தில்ஷான் மதுசங்காவை வச்சே நீங்க ட்ரை பண்ணுங்க. 5வது பாத்தீங்கன்னா சார்லஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95% பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவர் டக் அவுட் ஆனா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம அவரை டிராப் பண்ணிட்டு அவர் ஒரு 40 ரன் அடிச்சா கூட அது நமக்கு தோல்விக்கு இதாயிரும், வழிவகுத்துரும். அதனால நீங்க சும்மானாலும் சார்லஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 6வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட மேட்ச் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிகோரியை வந்து நான் ஒரு ட்ரம்ப் பிக்கா சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஹோல்கரை ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க அந்த டீம்ல எம்ஐ டீம்ல ஃபிளெச்சரை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் என்னோட ட்ரம்ப் பிக்கா இவரை ட்ரை பண்றேன். பெருசா ஸ்கோர் ஆடுறதுனாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு 40 ரன் ஆடி கொடுத்தா கூட நம்ம ஒன் சைடா வின் பண்றதுக்கான வழி வகுப்பாரு. ஸோ அதனால 6வது பிளேயரா இவரை வந்து இம்பார்ட்டன்ஸ்ல சூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம டீமை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு எப்படியாச்சும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய ரன்னை இவங்க வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ட்ரெண்ட் போல்டு, அகில் கோசேன், ஃபருக்கி 3 பவுலர்ஸ், மதுசங்கா, கிறிஸ் வோக்ஸ், அடுத்து தீக்ஷானா, சாம்ஸ் 4 பேர் எடுத்திருக்கோம். பிளஸ் சாம்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆடுறோம், டாப்ல ஆடுறாரு. ரிகோரி வந்து நம்மளோட ட்ரம்ப் பிக்கா நம்ம இந்த மேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சார்லஸ், முகமது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபிளெச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிக்கோலஸ் பூரன் எல்லாருமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சேஃபா தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் பிக் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்க ஃபிளெச்சரை கூட ட்ரை பண்ணிக்கலாம் வாஷிங்க்கு பதிலா. மற்றபடி எல்லாமே சேஃப் பிக் தான். அதே மாதிரி மதுசங்காவும் ஒரு 30% செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர் தான். யாருமே மதுசங்காவை ட்ரை பண்ண மாட்டாங்க. மீதி உள்ள 5 பவுலரோட வருவாங்க. நம்ம 6 பவுலிங் ஆப்ஷனோட போறோம். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா சாம்ஸ் வந்து பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு, ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைஸ் கேப்டனா இருப்பாரு. 4-5 நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பெஸ்ட் வைஸ் கேப்டனா இருக்கிறதுக்கு ட்ரெண்ட் போல்டுக்கு எலிஜிபிளா இருக்கும். மதுசங்காவுமே நீங்க வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல நம்ம ஜிம்பாப்வே சீரீஸ்லாம் நல்லா விக்கெட் எடுத்தாரு, அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வேணும்னா பூரணி, கிறிஸ் வோக்ஸ், சார்லஸ். பட் 3 பேருமே எப்படி ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல கிறிஸ் வோக்ஸ் வேணா கொஞ்சம் ஒத்துக்கலாம், பூரன் அடிச்சனைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவார், இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. சார்லஸ் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு சார்லஸ் வந்து மேபி இந்த மேட்ச் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அந்த டீமோட ட்ரெண்ட் போல்டு அட்டாக்கை ஃபர்ஸ்ட் வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃபருக்கியும் ட்ரெண்ட் போல்டு தான். 4 ஓவர் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி. ட்ரெண்ட் போல்டு ஃபர்ஸ்ட் ஓவர், 2வது ஓவர் ஃபருக்கி, 3வது ட்ரெண்ட் போல்டு, 4வது ஃபருக்கி, அப்படி மாத்தி மாத்தி பண்றதுல இந்த 4 ஓவர்ல அவர் அவுட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் 95% செலக்ட் பண்ண பிளேயருங்கிறதுனாலதான் நான் டீம்ல வச்சிருக்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியமா இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து பாருங்க சார்லஸ் வச்சு. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து UAE T20 மேட்சுக்கும் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. ஸோ வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா.